அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த சகோதர தோஷத்தை பற்றி சொல்கிறேன். கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில், அதாவது குழந்தை பிறந்த ஜாதகத்தில் சகோதர தோஷம் செவ்வாய் நீசமாகிவிட்டால் அந்த ஜாதகருக்கு சகோதர விருதி இருப்பது மிகவும் கடினம். அதே போல் செவ்வாய் லக்னத்துக்கு 8 நின்று விட்டால் அந்த பிறவிக்கு அடுத்து ஆண் வாரிசு பிறக்கிறது மிகவும் கடினம். பிறந்தாலும் நிலைக்காது. பெண் வாரிசுகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 3ஆம் இட அதிபதி நீசமாகி, அதால் ஆண் போட்டு லக்கணம், அங்கிருந்து 3ஆம் இடம். அந்த 3ஆம் இட அதிபதி நீசமாகி 3ஆம் இடத்தில் ஒரு நீச கிரகம் நின்று செவ்வாய் 6, 8, 12 என்றும் துஷ்டஸ்தானங்களில் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு சகோதரர்கள் இருக்க மாட்டாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் செவ்வாய் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இணைந்து விட்டால் சகோதரர்கள் இருப்பது கடினம். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சண்டை சச்சரவுகளோடு இருப்பாங்க. லான் போட்ட லக்கணம், அங்கிருந்து 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் கார கோப பாவ நாஸ்தி என்ற அடிப்படையில் சகோதர தோஷத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இட அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் சகோதர விருதி அவங்களுக்கு இருக்காது. அதே போல் 11ஆம் இட அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு சகோதர விருதி இருப்பது மிகவும் கடினம். அப்படி இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை செல்லும். இது சகோதரர்களுடைய சண்டை சச்சரவுகள் இல்லை, சகோதரர் இருக்க மாட்டாங்க. அது அடிப்படையில் நடைமுறை வாழ்க்கையில் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட கருத்து இது. முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சுக்காங்க. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.